பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு தாயாம் திருச்சபையானது இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இருதய அந்த பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாமும் மிக சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த இயேசுனுடைய திரு இருதயம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய அன்றாட வாழ்வில் அவருடைய அந்த இருதயத்தை நம்முடைய இருதயமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கனிவு, பணிவு, இரக்கம், மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மை, இது எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, 1981ஆம் ஆண்டு செட் பிடர்மன் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் கொலம்பியாவிற்கு செல்கிறார். ஒரு சில தகவல்களை திரட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பத்திரிகையாளர் அங்கு சென்றபோது நடந்தது என்ன என்று சொன்னால், அங்கிருந்த அடிப்படைவாதிகள், ஃபண்டமெண்டலிஸ்ட் ஒரு சிலர் கோபம் கொண்டு அந்த பத்திரிகையாளரை தெருவிலே இழுத்து போட்டு அடித்து கொலை செய்கிறார்கள். இது அந்த பெற்றோருக்கு தெரிய வருகிறது. மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். தங்களுடைய பிள்ளையை இப்படி அவர்கள் கொலை செய்து விட்டார்களே என்ற ஆத்திரம், கோபம் எல்லாமே அதிகமாக இருந்தது. அந்த நொடி பொழுதிலே, கடவுளே நீர் இந்த மக்களை தண்டிக்க மாட்டீரா, அவர்களை பழிவாக மாட்டீரா என்றெல்லாம் அவர்கள் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் மாதம் உருண்டோடியது. மீண்டும் 1982ஆம் ஆண்டு அதே கொலம்பியாவை கொடிய நோய் ஒன்று தாக்குகிறது. ஏறக்குறைய இந்த கொரோனா தொற்று போல ஒரு பெரிய கொடிய நோய். ஏராளமான மக்கள் அங்கே கொத்து கொத்தாக இறந்து போகிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த பெற்றோருக்கு மகிழ்ச்சி வரவில்லை, மாறாக வருத்தம்தான். நீங்களும் நானுமாக இருந்தால் அந்த இடத்திலே கடவுள் நல்ல சரியான தண்டனை கொடுத்தார். என் பிள்ளையை, என் ஒரே மகனை இவர்கள் கொலை செய்தார்களே, கடவுள் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் நினைத்திருப்போம் மனிதர்கள் என்ற விதத்தில். ஆனால் இந்த பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? உடனடியாக அந்த கொலம்பியாவிற்கு சென்று அங்கிருந்த அந்த மக்களுக்கு நிறைய மருந்து மாத்திரைகளை எல்லாம் கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய பணத்தில் இருந்து 2-3 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அதையும் அந்த மக்களுடைய சேவைக்காக கொடுத்தார்கள். அப்போது மனிதர் அந்த பெற்றோரை தனியாக அழைத்து அந்த அம்மாவிடத்தில் கேட்கிறார், அம்மா, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லையா? இதே மக்கள் தான், இந்த மக்களில் ஒரு சிலர் தான் உங்களுடைய ஒரே மகனை கொலை செய்தார்கள். எனவே அவர்கள் மீது எந்த காழ்ப்புணர்வோ வெறுப்போ உங்களுக்கு கிடையாதா என்று மீண்டுமாக கேட்கிறான். அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க சொல்வது உண்மைதான். அதே ஆத்திரம், கோபம், வருத்தம் எல்லாம் எனக்கும் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே நான் இந்த செய்தியை பார்த்தபோது நான் மிகுந்த வருத்தப்பட்டேன். எனவேதான் இவர்களுக்காக நான் உதவி செய்ய ஓடோடி வந்தேன் என்று அந்த தாய் தன்னுடைய அன்பொழுக சொன்னார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, இயேசுனுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில், இந்த நிகழ்வில் அந்த தாயினுடைய இதயத்தை இயேசுவின் இதயம் மிக அழகாக பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லது இயேசுனுடைய அந்த திரு இருதயம் இந்த தாயினுடைய இதயத்தின் பிரதிபலிப்பாக இருப்பதை இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுனுடைய திரு இருதயம் என்று சொன்னாலே, புனித மார்கரெட் மரியம்மாளுக்கு தன்னை காண்பித்த போது தன்னுடைய திரு இருதயத்தை பற்றி எறியக்கூடிய அந்த இதயத்தை காட்டி, இந்த உலக மக்கள் மீது நான் இதே ஆவலோடும் பற்றோடும் இருக்கிறேன், என் இதயம் கனிவும் தாழ்மையும் இரக்கமும் கொண்ட ஒரு இதயமாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக இந்த மக்களை குறித்து தான் மார்கரெட் மரியம்மாளிடத்திலே ஆண்டவர் இயேசு பேசினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இன்றைக்கு இவருடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி இதுதான். இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் எப்படி செயல்படுகிறோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் 2 தளங்களிலே நாம் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னென்ன, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, இப்போ திடீர்னு ஒரு பாப்பா சிரிக்குது, நான் வேகமாக வந்து கோயிலில் என்ன சிரிப்புன்னு பலார்னு கன்னத்தில் அறையிறேன்.
இங்க இருக்கிற நீங்க எல்லாம் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? சாமியார் நல்லவரா கெட்டவரா? பதில் சொல்லமா? சிரிச்சா எப்படி? நல்லவரா கெட்டவரா? அன்பார்ந்தவர்களே, ஒரு செயல் நடைபெறுகிறது என்று சொன்னால் நாம் எந்த தளத்தில் தீர்மானிக்கிறோம்? ஒன்று அறிவு சார்ந்து நாம் மூளை அடிப்படையில் இவ்வளவு ஒரு சட்டத்திட்டம், அமைதியான ஒரு ஆலயம், இதுல இப்படி ஒரு விளையாட்டு தேவையா? சாமியார் அடிச்சது சரிதான், இது ஒரு சாராருடைய ஒரு தீர்மானமா இருக்கும். அப்படியே அடுத்த இதயத்தை மையமாக வைத்து, இது மூளை, இது இதயம், அதை மையமாக வைத்து சிந்திக்கிற போது என்ன அப்படி ஒரு கோபம்? அது பச்சை பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும்? இந்த ஆளுக்கு இவ்வளோ படிச்சிருக்கான அறிவு இல்லையா? இத்தனை பேர் முன்னாடி பலார்னு அடிக்கிறானே. இது நம்முடைய இதயத்தின் அடிப்படையிலே நாம் தீர்மானிக்கக்கூடிய காரியம். எனவே ஒரு செயல்பாடு என்று சொன்னால் இரண்டு தளங்களில் நாம் முடிவெடுக்கிறோம். அறிவு சார்ந்து அதற்குரிய காரண காரியங்களை எல்லாம் திட்டமிட்டு இது இப்படி இது இப்படி என்று நாம் திட்டமிட்டு ஒரு முடிவு எடுப்பது. மற்றொன்று என்று சொன்னால் இதயத்தின் அடிப்படையிலே உணர்வு அல்லது உணர்வின் அடிப்படையில் நம்முடைய அந்த சிந்தனைகளை நாம் அடுக்கி இதற்கான செயல்பாடு இது என்ன, இதற்கான தீர்மானம் என்ன என்று நாம் முடிவெடுக்கிறோம். ஆனால் உறவு சார்ந்த நிலையில் அதிகமாக நாம் செயல்படுவது நம்முடைய இதயத்தை மையமாக வைத்துத்தான். மற்ற காரியங்களுக்கு நாம் தீர்மானம் எடுப்பது அறிவு சார்ந்த ஒரு சூழல். ஆனால் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன என்று சொன்னால், எதை எந்த தளத்தில் தீர்மானிக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அறிவு சார்ந்தோ அல்லது எல்லாவற்றையும் உணர்வு சார்ந்தோ நாம் தீர்மானிக்க கூடாது. அதற்கு என்ற சூழ்நிலையை நாம் அங்கே தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய உறவு வாழ்வு என்று சொன்னால், உறவுகளிலே இயேசுனுடைய அந்த திரு இதயத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அந்த இயேசுவின் இதயத்தில் இருந்த அதே கனிவு, அதே இரக்கம், அதே பணிவு, இது எல்லாவற்றையும் நாம் உள்வாங்கியவர்களாக நாம் அங்கே தொடர்பு படுத்தி அதற்கான காரண காரியங்களை திட்டமிட்டு அந்த எல்லா அன்பு, இரக்கம், பரிவு, மன்னிப்பு எல்லாவற்றையும் அதிலே உறவுகளிலே நாம் கொண்டு வர வேண்டுமே ஒழிய அங்கு சட்டத்திட்டங்களையும் ரூல்ஸையும் பேசக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்முடைய அன்றாட வாழ்வில் பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய இந்த தவறுகளை நாம் மீண்டுமாக திருத்திக் கொண்டு இந்த திருவிருதிய ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் உறவுகளில் அதிகமான உணர்வுகளை நாம் செலுத்தி அந்த எல்லா விதமான கனிவு, பணிவு, இரக்கம், மன்னிப்பு ஆகிய செய்திகளை நாம் அதிகமாக உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய உறவுகளை பலப்படுத்த நாம் முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவனே சினம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.